அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரிய தடைகள் நீங்க பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை உணவாக கொடுங்கள், 7 ஜென்ம பாவம் போகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய முயற்சிகளை எடுப்போம். நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளும் காசு பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு பல முயற்சிகளை எடுத்தாலும் அது கல்லில் முட்டின மாதிரி நிறைய பிரச்சனைகள், அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. எந்த ஒரு காரியமும் நடக்கவே மாட்டேங்குது. நாம் தொட்டதெல்லாமே கெட்டு போகுது. நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி செஞ்சு இது ஒரு காரியத்தை எடுத்து செய்யலாம்னு நினச்சா கூட அதில் ஏகப்பட்ட தடைகள் வருகிறது. அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, இந்த ஒரு பொருளை நீங்கள் பசுமாட்டிற்கு ஒரு வாரம் தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுத்து பாருங்கள், நீங்கள் தொட்டதெல்லாமே துலங்கும், நீங்கள் கெட்டதெல்லாம் விலகும். அப்படின்ற மாதிரி இந்த 7 நாட்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு பல மாற்றங்களை இது உங்களுக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஒன்றுமே கிடையாது, என் வாழ்க்கையில் இனி செய்கிறதுக்குன்னு என்ன இருக்குது, என் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, இதற்கு மேலே எதுவுமே என்னால் செய்ய முடியாது, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழ்க்கையே சூனியம் பிடிச்சது போல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு 7 நாள் பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை கொடுத்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே தடைகள் இன்றி நடக்கும். நிறைய பேர் ஒரு இன்டர்வியூக்கே, இப்போ ஒரு வேலைக்கு வேணும் அப்படின்னு இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்குள்ளே பல தடைகள் இருக்கும். உதாரணத்திற்கு டயர் பஞ்சர் ஆயிரும், பஸ்ஸு கிடைக்காது, இந்த மாதிரி பல தடைகள் வரும். இல்லை அப்படின்னா அங்கே இன்டர்வியூக்கு போன இடத்துல அது நம்மளுக்கு சரியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கே இவ்வளவு தடைகள் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடை. இப்போ ஒரு திருமண பேச்சுவார்த்தை நம்ம நடத்துகிறோம், ஒரு பெண் பார்க்குறோம், ஜாதக பொருத்தம் வரமாட்டேங்குது, ஜாதக பொருத்தம் இருந்தால் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கல்யாணம் தடைபட்டு கொண்டே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட தடைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது இது ஒன்று மட்டும்தாங்க. தொடர்ந்து 7 நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கனவிலும் நினைக்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதல்ல இதற்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வாங்கிக்கோங்க. அதில் கோதுமை ரொட்டி, நீங்கள் தந்தூரியா இல்லை சப்பாத்தியா எது வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனால் பூரி மட்டும் வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை ரொட்டிகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு அதை கொண்டு போய் உங்கள் கையால் கொடுங்க. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா 1-2 சப்பாத்திகளையாவது உங்கள் கையால் கொடுத்துட்டு மீதியை அந்த மாட்டின் உரிமையாளர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லையா, உரிமையாளர்களையும் பக்கத்திலே நிற்க சொல்லிட்டு உங்கள் கையால் நீங்கள் அதை பசு மாட்டிற்கு கொடுங்க. இதை தொடர்ந்து 7 நாட்கள் செய்யணும், கண்டினியூஸாக செய்யணுங்க. இடையில ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில வெளியூர் போகிறோம் இல்லை மறந்துட்டேன் அப்படின்னாலும் திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். விட்டதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் ஒரு வாரம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை எந்த கிழமையில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கிழமை தான், செவ்வாய்க்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணணும், வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. என்னையிலேருந்து வேணாலும் நாளைக்கு காலையில் இதை செய்கிறீங்களா தாராளமாக செய்யுங்க. இல்லை இந்த பதிவை நான் ஒரு வாரம் கழித்து தான் பார்க்குறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்போ இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு வாரம் நம்ம இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் இருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூஸாக பசுமாட்டிற்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த கோதுமை ரொட்டிகளை செய்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை பசுமாட்டிற்கு கொடுங்க.
இப்போ ஒரு சிலர் யோசிப்பாங்க, அம்மா எனக்கு வந்து இங்கே பசுமாடெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய கோவில்களில் கோமடம் அப்படின்னு அங்கே வந்து பசுமாடுகளை வளர்க்குறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பசுக்களுக்கு இந்த உணவுகளை வந்து தானமாக கொடுக்கலாம். ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. ஒரு வாரம் நீங்கள் கொடுத்தாலே போதுமானதுங்க. 7 நாள் இந்த ஒரு தானத்தை பசுமாட்டிற்கு செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய கெட்ட காலம் அனைத்தும் விலகும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஏன் நாம் பசுமாட்டிற்கு வந்து இதை கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, பசுமாட்டில் எல்லா தெய்வங்களும் வாசம் செய்கிறாங்க. அப்போது நம்ம பசுமாட்டிற்கு உணவளிக்கும் பொழுது அந்த அத்துணை தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எவ்வளவு தான் கெட்ட காலம் இருந்தாலும், எவ்வளவு தான் வறுமையில் நீ வாழணும் அப்படின்னு விதியே இருந்தாலும், அதை மாற்றி அமைத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு செல்வச் செழிப்பையும் அது ஏற்படுத்தும். அதனால் கட்டாயம் பசு மாட்டிற்கு இந்த கோதுமை ரொட்டிகளை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த கோதுமை முழுக்க முழுக்க சூரிய வெளிச்சத்தினால் விளையக்கூடியது இல்லைங்களா? சூரிய பகவானுக்கு உகந்த தானியமும் இந்த கோதுமை தான். அப்போ இந்த கோதுமையை தான் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்க முடியும். அப்போ அந்த கோதுமை மாவில் ரொட்டி செஞ்சு எடுத்துகிட்டு போய் அதை கொடுக்கணும். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக 7 டேஸ் நீங்கள் அதை வந்து செய்யணும். இடையில ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதே மாதிரி அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் அசைவம் சாப்பிட்டுக்கோங்க இல்லைங்களா? ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதை ஒரு மனப்பூர்வமாக நாம் செஞ்சோம் அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது இது இயற்கை, பெண்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடியது. அதனால் அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் இதை தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதை செஞ்சு முடிச்சுட்டு அசைவம் சாப்பிட்டுக்கோங்க. இதை அசைவம் சாப்பிட்டுட்டு இதை போய் செய்ய வேணாம். குறிப்பாக இதை காலை நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தொடர்ந்து 7 நாட்கள் காலை நேரத்தில் இதை செய்யுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும். நிறைய காரிய தடைகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. நாங்கள் சொந்த தொழில் பண்ணுறோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிட்டு வர தொழில், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவங்க எல்லாருமே நல்லா தான் அதை ரன் பண்ணாங்க. ஆனால் நான் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நஷ்டத்திலேயே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் பசுமாட்டிற்கு இதை கொடுங்கள். நிச்சயம் உங்கள் தொழிலில் பல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.